கட்டி ஒரு பாடலை பாடலாம். வெளியே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள சேரில் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து நான் உட்கார முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கைகளை தட்டி ஒரு பாடலை பாடலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. ஒரு பாடலை அந்த கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாம்.
விசுவாசத்தால் நீதிமான் நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலை, இந்த 2வது ஆராதனை ஆண்டவரே, கிருபையினால அப்பா ஆண்டவரே எங்களுக்கு அப்பா நீங்கள் ஆசீர்வாதமாய் கொடுத்திரே நமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. விசேஷமாக பேசுகிறது நான் அல்ல ஆவியானவரே. அப்பா, பிதாவின் ஆவியானவர் அப்பா ஆண்டவரே, அப்பா என்னிடத்தில் பேச முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னிடத்திலிருந்து எந்த சுயமோ மாம்சம் வெளிப்படாதபடிக்கு அப்பா தேவ ஆவியானவர் வெளிப்படுகிறதை செய்கிறாங்க ஆண்டவரே. சகலம் நன்மைக்கு எதுவான காரியங்களை அப்பா நீ செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. மீதியானவரை நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால வந்திருக்கிற யாருக்கும் இந்த 2வது ஆராதனையில ஆண்டவர் பிரியமா ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னைக்கு வாசிக்க போற டாபிக் என்னன்னா விசுவாசம். நான் பாடலே சொல்லிட்டேன். ஃபெய்த்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன டாபிக்னா கர்த்தருக்குள் எப்படி விசுவாசமா இருக்க வேண்டும் என்று நம்ம இதை பார்க்க போறோம். கடந்த நாட்களில் மே 31ஆம் தேதி அருமையான ஆண்டி பிரிசிலா ஆண்டி மெசேஜ் கொடுத்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளாக எப்படி ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எப்படி வளரணும் என்று ஒரு 1 hour பேசினாங்க. போன வாரம் 2வது ஆராதனையில் ஜோஷ்மானோட மெசேஜ் கொடுத்தாங்க. விசுவாசத்தை பற்றி ஒரு 3 விதமான டாபிக் கொண்டு அண்ணன் அருமையாக பேசினார். தொடர்ந்து இந்த நாளில் அநேக நாட்களாக காத்துட்டு ஜெபிக்கும் பொழுது இதை பற்றி பேசலாம் என்று ஜெபித்த பொழுது நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேயர் மார்னிங் அதிகாலை ப்ரேயர் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். மார்னிங் 5லேருந்து 6 திங்கட்கிழமை சகோதரர் நடத்துகிறாங்க, செவ்வாய்க்கிழமை சகோதரி நடத்துகிறாங்க, புதன்கிழமை யூத் கேர்ள்ஸ் நடத்துகிறாங்க, வியாழக்கிழமை யூத் பாய்ஸ் நடத்துகிறோம். ஸோ அப்படி யூத் பாய்ஸ் வியாழக்கிழமை நாங்கள் நடத்தும் போது எங்களுக்குள்ளாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். அதாவது அது என்ன செக்மெண்ட்னா ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருவோம். அந்த டாபிக் வச்சு தான் வாரம் நாங்கள் அதையே பேசி ஆகணும். முடிய பிறகு உடனே அது வார்த்தை பேசிட்டு போதில்லை, ஒரு 3 மாதமா அதே டாப்பிக்கில் நாங்கள் பேசிக்கிறோம். வியாழக்கிழமை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும். பசங்கள் சில டைமில் ஒரே வார்த்தைகள் மாறி மாறி பேசும்போது பசங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் சொல்ல போகிற வார்த்தை ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை ஒவ்வொருத்தர் விதமாக ஆண்டவர் என்ன பேச சித்தமாகிறதும் அதன்படி ஆண்டவர் பேசி வருகிறார். ஸோ அதனால வியாழக்கிழமை ஃப்ரீயாக வாங்க. தொடர்ந்து அப்படி விசுவாசத்தை பற்றி நாங்கள் தியானிக்கும் போது மாம்சத்தினால ஒவ்வொரு காரியங்களும் அடிக்கடி சோர்ந்து போனாலும், அநேக ஆவிக்குரியனால காரியங்கள் வந்தாலும், அநேக விஷயங்களால பல விஷயங்கள்ல சோர்ந்து போனாலும் கூட ஆவிக்குரிய விசுவாசத்தை அதிகமாய் பற்றி ஒரு நாட்கள் தியானிக்கும் போது சரி, அநேக வசனங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது சரி, உண்மையிலே சொல்றேன், என்னுடைய ஆவிக்குரிய விசுவாசத்தை தொடர்ந்து ஆண்டவர் இது மூலியமா ஆண்டவர் அதிகரிக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விசுவாசம் என்றால் என்ன? நீ டாபிக் தான். விசுவாசம் என்றால் என்ன? எடுத்து வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. எல்லாம் சேர்த்து வாசிக்கலாமா? ஒரு அதிகாரத்தை. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதாவது காண முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் காண செய்வது மாத்திரமல்ல, அதை உறுதியோடும் நம்புவதே ஒரு விசுவாசமா இருக்கிறது. நாங்கள் இன்னும் அதிகமாக சொல்ல போனால், இந்த உலகத்துல காணக்கூடாத பெரிய அதிசயங்களையும் இந்த உலகத்துல காணக்கூடாத பெரிய அற்புதமான காரியங்களையும் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி என்றால், செய்ய முடியாத காரியங்களை கூட ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த விஷயம் வாழ்க்கையில நடந்திருக்கு, இந்த விஷயம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, இது எப்படி என் லைஃப்ல வந்தது, இந்த திராணிக்கு மேல இந்த விஷயம் என் லைஃப்ல எப்படி கடந்து போகும், திராணிக்கு மேல ஒரு போராட்டம், திராணிக்கு மேல ஒரு சஞ்சலிப்பு, திராணிக்கு மேல ஒரு முடியாத ஒரு பாரம் எனக்கு இப்படி இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவர் இந்த விஷயம் எது உங்களால முடியலையோ அந்த விஷயத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி என்றால், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு மாத்த ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்கிறது. அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் வரிப்படுகிறது. ஆனா என்ன மீனிங்? நான் உதாரணம் சொல்றேன். தேவனை நம்மால் யாருமே காண முடியாது. தேவனை யாருமே
பார்த்தது கிடையாது. தேவன் யாரும் நேரடியாக பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் தேவன் இருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகிறது இல்லை. அதுதான் விசுவாசம். தேவன் நம்ம சபையில் இருக்கிறார் என்று நம்ம சபைக்கு வரும். ஆண்டவரை ஆராதனை வேலை ஆராதிச்சாங்க. அங்களோட நம்ம இடைப்பட்ட ஆவியானோட ஆராதிக்கிறோம். என் சபையில சொல்ற தேவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஏன் தனிப்பட்ட காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல பர்சனல் பிரேயர் நம்மளுக்கு வரும்போது, முடியாத பாரம் வரும்போது, முடியாத பிரச்சனை, முடியாத சோர்வு, திராணிக்கு மேல ஒரு சோதனை வரும்போது நம்மள அறியாமலே வீட்டுல போய் முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க ஆவியானவரே. அப்பா முடியாத பிரச்சனை நான் மாட்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் இப்ப யாரை நம்புவேன்? உலகம் மனிதர்கள் நம்பி நாளை தேதி போன நாட்கள் போதும் ஆண்டவரே. நான் இன்னும் நம்ப சொல்றேன். நீங்களே ஆண்டவரே அவரே அறியாம நீங்களே முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாரங்கள் இருக்கிறது. ஆனா தேவனை யாருமே தெரிஞ்ச நேரில் பார்த்தது கிடையாது. ஆனா ஆண்டவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் சாரண ரோஜா, அவர் கண்டிய சிறப்பமானவர், அவர் 16 சிறந்தர் என்று வேணா ஆண்டவரை வேணா வர்ணித்து ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார் வேணா யூகித்தான் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா ஆண்டவரை நம்பி நம்ம செபிக்கிறோம், சபைக்கு வரோம், அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், தனிப்பட்ட காரியங்கள் மாணவரோடு போராடுறோம். இதெல்லாம் இருக்கு ஆண்டவர் செய்வார் என்று ஒரு நம்பிக்கை. அதை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. விசுவாசமானது அது நம்பப்படுவதில் உறுதியா இருக்கிறது. முதலாவது ஆண்டவரை 100% ஆண்டவரை நான் விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்காம நான் ஏனோ தானே கடமைக்காக அப்படி பேசினாலும் வார்த்தை இதுல கிரியை சேர்க்காது. ஆவிக்குரிய நண்பர்கள் சபைக்கு ஆண்டவர் அதிகமா கொடுத்திருக்கிற சபையில ஜெபராஜ் அரவிந்தெல்லாம் வார்த்தைக்கு எப்படினாச்சும் நாங்கள் அநேக ஃபோக்கஸ் வேணும். ஆனா பேசும்போது பார்த்தீங்கன்னா அநேக ஆவிக்குரிய வார்த்தைகளை அதிகமாக ஷேர் பண்ணி பேசுவோம். அதிகமாக ஷேர் பண்ணி பேசும்போது எழுப்புகிற ரெஸ்பெக்ட் அது என்ன சொல்லுவார் அவங்களுக்கு வரும். ஏனென்றால் நான் விசுவாசம் இல்லாம நான் சோர்வாய் ஜெபித்து நான் சோர்வாய் இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் அவனை தாக்காது. அதாவது ஆண்டவரை 100% ஆண்டவரை அவரே நம்பி அவரே சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்கள் செய்வார். என்னதான் பக்திக்கு விருத்தி ஏதுமான காரியம் அநேக விஷயம் நான் பேசினாலும் சரி, முதலாவது என்னுடைய விசுவாசம் முதலாவது ஆண்டவர்கிட்ட 100% நான் வைக்க வேண்டும். ஏன்னா விசுவாசமானது அது நம்பப்படுவதில் உறுதியா இருக்கிறது. எந்த ஆண்டவரை எல்லா காரியங்களும் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பி அவரே சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் அநேக கிருபைகளை நம்ம கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் நான் உங்ககிட்ட என்னதான் பேசினாலும், விசுவாசம் இல்லாமல் என்னதான் நான் வாழ்கிட்ட அநேக மோட்டிவேஷன் வாசனை பேசினாலும் என்னுடைய வார்த்தை கிரியை செய்யாது. வசனம் சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபுல வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமா என்ன சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு முக்கியமா ஒரு கிரியை இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிரியையும் முக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசமும் முக்கியம். இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து போக முடியும். ஏனென்றால் கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஆனாலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கிரியை ஒன்று இருக்கிறது, கர்த்தரை நம்புகிற விசுவாசம் ஒன்று இருக்கிறது. இது ரெண்டுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறது. கிரியை மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை என்றால் கண்டிப்பா சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் கிரியையினால வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியையினால வெளிப்பட வேண்டும். எங்க ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு இது சொல்றேன். எங்க ரிலேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லேண்ட் சின்ன ஒரு ப்ராப்ளம், எங்களுக்கு பெரிய இருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சில டைம்ல நான் கூட ரொம்ப கோவப்பட்டுருவேன். ஆனால் எங்கள் அம்மா கோவப்பட மாட்டாங்க. எப்படினாலும் இப்போ நம்ம அவங்க நேசிக்கணும்ப்பா. ஏன்னா இப்படி நம்ம டெய்லியும் நம்ம பைக் படிக்கிறோம், நம்ம ஜோம் பண்ணுறோம், நமக்குள்ளே என்ன சொல்கிறது, நமக்குள்ள அந்த கிரியை வெளிப்பட வேண்டும்ப்பா சொல்லி ஒவ்வொரு டைம்லையும் அவங்க சோதி போக மாட்டாங்க. எந்த சூழ்நிலை எங்கள் அம்மா சில மூஞ்சி கட்டணும் சரி, அவங்களுக்குள்ள அந்த ஒரு கிரியை இருக்குது, அந்த ஒரு ஆவிக்குரிய கிரியை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேற்று கூட என் அக்கா பேசணும்னு சொன்னாங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லுது குப்பப்படக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் நம்ம விட்டு கொடுக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பெருமையாக சொல்லவில்லை. அதுதான் கிரியை. உங்களுக்குள்ள கிரியை முதலாவது வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் அநேக பிரஜாதி மக்கள் அந்த கிரியை பார்ப்பாங்க. ஐயோ அவன் தேவன மனுஷன்பா, அவன் பேசினாலே ஆவிக்குரிய வார்த்தைகளை அநேக பேசுவாப்பா, அநேக தேவையில்ல வார்த்தை பேச மாட்டாங்க, தேவையில்ல சண்டை போட மாட்டாங்க சொல்லி புரஜாதி மக்கள் நம்ம சாட்சி கொடுக்கணும். அந்த கிரியை நம்மளுக்கு முக்கியம். அதுதான் சொல்றேன், நம்முடைய விசுவாசம் கிரியினால வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அதே சோதனை காலங்களில் தேவனுக்காக உறுதியாய் நம்ம நிலைநிற்க வேண்டுமானால் விசுவாசத்துக்கு உறுதியாக இருப்பது
ரொம்பவே முக்கியம். சோதனை காலங்கள்ல ஒரு டைம்ல ஆண்டவர் பரிச்சை பார்ப்பாருன்னா, ஆண்டவர் ஒரு டைம்ல சோதிச்சு பார்ப்பாருன்னா, அந்த சோதனை காலகட்டங்கள்ல நீங்க ஆண்டவருக்காக அதுல உறுதியா இருந்து விசுவாசம் என்ற ஒரு கேடயத்தை வைத்துக் கொண்டு, விசுவாசம் என்னும் ஒரு அத்தியாயத்தை வைத்துக் கொண்டு நம்ம அதிலே நம்ம இருக்க வேண்டும். அந்த டைம்ல நம்ம ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா சோதனை காலம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா வரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து உள்ள போய் பார்த்தாலும் தெரியும். 3 பேர் என்ன பண்ணாங்க, நெருப்புல அக்கினியில போட்டாங்க. ஆனா அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இந்த நெருப்புல போட்டாங்க, அக்கினியில போட்டாங்க, போட விட்டாலும் என் உயிரோட ஆண்டவர் நான் மறுதளிக்க மாட்டேன். அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். என்னதான் ஆண்டவர் சோதனை கொடுத்தாலும், என்னதான் ஆண்டவர் நமக்கு உபத்திரம் கொடுத்தாலும், குடும்பங்கள் அநேக பிரச்சனை வந்தாலும் அதில சோதனை நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது, ஆண்டவர் விசுவாசத்தில் தெரிந்திருக்கும் போது, ஆண்டவரோடு கூட இருந்து பெரிய காரியம் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 17 வாசிங்க. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு அவிசுவாசத்தினாலே தான் கடும் விதையளவு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்லாது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ நம்புற பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலை நம்ம அவிசுவாசம் மாற்றி நம்ம பேசக்கூடாது. அவிசுவாசமான காரியங்களை நம்ம யோசிக்க கூடாது. ஒரு டைம் நம்ம சோர்ந்து போனா கூட நம்ம உடனே பலப்பட்டு ஆண்டவர் இதை செய்து முடிப்பாப்பா என் வாழ்க்கையில, நான் ஆண்டவர் 100% நம்புறேன், ஆண்டவர் நம்ப முடியாத எண்ணி முடியாது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் எண்ணி முடியாத அதிசயமான காரியம் ஆண்டவர் செய்ய வல்லவர். கடுகளவு விசுவாசம் தான் போதும்பா. ஆண்டவர் முன்னாடி சொல்றாரு, ரொம்பலாம் வேணாம், கடுகளவு யோசனை இருக்கும், ஒரு சின்னதா இருக்கும், கடுகளவு விசுவாசம் தான் போதும். இன்னும் நம்பிக்கை நான் உன்னை பார்த்து கொள்ளுறேன். கடுகளவு விசுவாசம் தான் கூட ஆண்டவர். ஏன்னா வசனம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அதுல தேவன் திருப்தி அடைவார் வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறிய விசுவாசம் கூட பெரிய ஆசீர்வாதமாக கண்டிப்பா மாற்றம். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. கேட்கவில்லை? ஹல்லேலூயா. சாப்பிடலையா? ஏன்னா சிறிய விசுவாசம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாட்கள்ல பெரிய ஆசீர்வாதமாக கண்டிப்பா மாறும். அதனால எல்லா காரியங்களும் நம்ம வந்து ஐயோ ஆண்டவர் செய்யலையே, ஐயோ எவ்வளவு நாள் விஷயத்தை நான் போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நாள் விஷயத்தை நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன், தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் அது தாமதிப்பதில்லை அபுக்குல சொல்றார் ஆண்டவர். சோ அதனால ஆண்டவர் வந்து உடனே கொடுக்க மாட்டார். ஒரு விஷயங்கள் ஆண்டவர் உடனே கொடுத்துருவாரு. ஆனா ஒரு விஷயம் ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணி பார்ப்பாரு, கொஞ்சம் பரிசை பார்ப்பாரு, கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு, கொஞ்சம் புறப்பட்டு பார்ப்பாரு. நம்ம அந்த காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா உறுதியா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்துக்கு உறுதியா இருந்து என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தால செய்து முடிப்பார், ஆண்டவர் செய்து முடிப்பார். அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாக மனுமத்தின் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேறாதிருப்பாரோ. வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இது கொடுக்கணும், ஆண்டவரே இது கொடுக்கும்போது ஆண்டவரே நீரே ஆசீர்வதிக்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யோசேப்பை ஆண்டவர் பிளஸிங் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன் சொந்த சகோதரனால துன்புறுத்தப்பட்டாங்க, படுகொலையில் போட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு எல்லா காரியங்கள்ல விசுவாசத்துல உறுதியான மாத்திரம் இல்ல, சொப்பனத்துல ஆண்டவருடைய சொப்பனத்துல உறுதியா இருந்து ஆண்டவருடைய சொப்பனம் இதுதான் சொல்லிட்டு அதுல வைரக்கமா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, ராஜா கிட்ட போயிட்டு வந்து ராஜா வந்து அவருக்கு ஒரு பெரிய சொப்பனம் வந்திருக்கு. அந்த சொப்பனத்துக்கு வந்து அவருக்கு யார்கிட்ட சொன்னா அப்படியே தெரியும், யார்கிட்ட சொன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் என்று அப்ப யாரு ஜெயில இருக்கிற யோசேப்பை கொண்டு வராங்க. ஆனா யோசேப்பு கொஞ்ச நேரம் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கலாம்ல, நம்ம சொல்ற சொப்பனத்தை ஆண்டவர் வந்து தப்பா சொல்லிட்டாருன்னா எனக்கு எவ்வளவு பேர் தண்டனை ராஜா கொடுப்பாரு, எனக்கு எவ்வளவு பேர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நினைச்சு பார்க்கலாம். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கல. யோசேப்பு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன விசுவாச நிமித்தமான ஆண்டவர் சொன்ன சொப்பனத்தை அப்படியே சொன்னாப்புல. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து முக்கியமாக விசுவாசத்துக்கு உறுதியா இருந்த ஆண்டவர் யோசேப்பை அநேக ஜனங்கள் மத்தியில யோசேப்பை ஆண்டவர் ஒரு ராஜாவாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி மோசே கூட பார்க்கலாம். மோசே கூட வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து வராங்க, காப்பாற்றணும், என்ன பண்ணுவோமே தெரியல. உடனே மோசே என்ன பண்ணாரு, விசுவாசமா ஜெபம் பண்ணாரு. கோலை வச்சு செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் மோசே கொண்டு வழிநடத்தினார். அதெல்லாம் ஒரு பெரிய விசுவாசம் தான்.
அப்பேற்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆனா சொல்ல கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்பா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சொன்னா கூட அந்த மலை பெயர்ந்து போவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால விசுவாசத்தை தரித்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியம் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24. ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் அழகாக எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுதான் போனோம். ஆண்டவர் வசனத்தை முன்கூட்டியே கொடுத்துட்டாரு, ஆன்சர் கொடுத்துட்டாரு. அந்த ஆன்சர் வச்சு நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் பண்ண வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று வசனம் இருக்குது. என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது துதிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் வீண் தான், டைம் வேஸ்ட் தான். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் முக்கியம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. 3 வேளை நம்ம சாப்பிட்றோம்ல, 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், வயிற்றுக்கு பசி எடுக்கும். நம்ம காலையில் ஆஃபீஸ் போய் ட்ரெஸ் மாற்றுறோம், நைட்டு படுக்கும்போது ஃப்ரீயாக ட்ரெஸ் போடுறோம். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 3 வேளை ஜெபிக்கலாம். பரவாயில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று. விசுவாசமுள்ள ஜெபம் கூட நாங்க சிரிக்காதீங்கம்மா, விசுவாசமுள்ள ஜெபம் கூட பிணியாளியை ரட்சிக்கும் வசனம் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு அற்புதமான காரியம் ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தை முதலாவது நீங்க நம்பணும். விசுவாசமானது நம்பப்படுவது, அது உறுதியா இருக்கிறது. சோ அதனால நீங்க ஜெபிக்கிற போது அசதியா ஜெபமானபடிக்கு ஒரு விழிப்போட நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு காலம் ஜெபமானாலும் விசுவாசத்தோட வலைமா ஜெபிச்சு பாருங்க. அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அசதியா சுலபமா ஜெபிக்காதபடிக்கு அதுக்கு நீங்க காலம் ஜெபிக்க தேவையில்ல. ஆண்டவர் கிருபையினால ஒவ்வொரு நாளும் நீங்க ஒன்று ஜெபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது. நான் எது சொல்றேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றது, ஜெபிக்கும் பொழுது விசுவாசமா ஜெபிக்கணும். அப்பா ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல அண்ணன் கூட கூட சில ஆவிக்குரிய வார்த்தைகள் சொல்லுவாங்க. சிவசிக்கனா கூட நான் ஷேர் பண்ணி பேசுவேன். அப்போ அண்ணன் சொல்லுவாரு, நீ போய் உன்னோட ஜெப ஆங்கலை நீ மாத்து, நீ எப்படி ஜெபிக்கிற, நீ ஜெப ஆங்கலை மாத்து. இப்போ ஒரு விஷயத்துக்காக நீ ஜெபிக்கிறியா, ஆண்டவரே ஜெபத்தை இந்த குறிப்பை நீ ஆசீர்வதிங்க கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா, ஆண்டவரே இந்த பொருள் அப்பா நீ கொடுத்த செப்பை மூலியமே ஆண்டவரே வருமானத்தை ஆண்டவரே அதிகமாய் கொடுத்திரே, கொடுத்த அந்த தேவையில ஆசீர்வதிச்சே சொல்லிட்டு நம்பிக்கையோடு விசுவாசமா ஜெபிக்கணும். நம்பிக்கையோடு விசுவாசமா ஜெபிக்கணும். ஆண்டவர் கொடுத்து விட்டார் மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்து நான் செலவு பண்ணிட்டேன் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அதுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய சிறப்பை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வழிக்கு போன லாசரு கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 4 நாள் லாசரு உள்ள இருக்காப்புல. ஆனா ஆண்டவர் வராரு. ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், ஒண்ணுமே சொல்லல, லாசருவே எழுந்து வெளியே வா. இவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசம் இருக்குல்ல. 4 நாள் போன நாரி போயிடுச்சுப்பா, லாசரு உள்ள இருக்காரு. அந்த அந்த உடலுக்கு எதுவுமே கிடையாது, செத்து போய் பணம் நாரும். அப்பேற்பட்ட நாட்டு மட்ட லாசரு ஆண்டவரே ஒண்ணுமே சொல்ல, லாசருவே எழுந்து வெளியே வா, ஒரு வார்த்தை தான். எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நம்ம அறிக்கிடணும். நம்ம வாயின் வார்த்தையை கூட விசுவாசம் உள்ள வார்த்தையா நம்ம சொல்ல வேண்டும். ஏதோ தானோ அவிசுவாசமா வார்த்தையை பேசாதபடிக்கு. அவிசுவாசம் வார்த்தையை பேசினா அந்த வாழ்க்கையும் அவிசுவாசம் தான் மாறும். விசுவாசம் வார்த்தையை பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். ஏனென்றால் சின்ன குழந்தைங்களை சிறு வயசுலேருந்தே விசுவாச வார்த்தைகளை சொல்லி சொல்லி வளர்க்கும் போது ஒரு நாட்கள்ல விசுவாசத்தில் அந்த ஆபிரகாம் போலாங்க மாறுவாங்க. விசுவாசம் என்றால் என்ன? ஏதோ விசுவாசம் என்பது என்கிட்ட இருக்கிறத வைத்து பேசுவதல்ல. விசுவாசம் என்பது இல்லாதவர்களை வைத்து பேசுவதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தேவன் சந்திப்பார் தான் குடும்பத்துல. ஆனா அதை காட்டிலும் போன முறை நடந்தது இந்த முறை நடக்குமானா அது நம்பிக்கை. ஆனா போன முறையை விட இந்த முறை ஆண்டவர் சிறப்பாய்
இன்னும் அதிசயமாய், இன்னும் ஆசீர்வாதமாய், இன்னும் மகிமையாய் ஆண்டவர் நடத்துறாருன்றா அதுதான் விசுவாசம். அப்பேற்பட்ட விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் சரி, குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது அவ்வளவு கஷ்டம். குடும்பத்துல பிள்ளைங்களை ஃபீஸ் கட்ட வேண்டும், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டும், சீட் கிடைக்க வேண்டும். குடும்பத்துடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் ரொட்டேஷன் பண்ண வேண்டியது அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம ஜெபிக்கணும். இங்க ஜெபம் சொல்ற ஆண்டவர் அழகை நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கணும். எவ்வளவு நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டவர் ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், ஆண்டவர் அதிகமாக நம்ம நம்பணும். நீங்கள் பேசும்போது ஆண்டவர் பேசுவாரு. நம்முடைய விசுவாசம் ஆவிக்குரிய அது திறனா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எரேமியா வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். கரெக்ட்டா? எரேமியா 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எரேமியா 11 ஐ திங்க் 11:6 நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் தான். அப்ப ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாம ஏதோ அந்த ஆண்டவரை எப்படி பிடிக்கும்? நீங்க அதிகமாக ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவர் அதிகமாக நீங்க விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் அதிகமான கிருபை உங்களுக்கு கொடுப்பாரு. விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது தேவனுக்கு கூடாத காரியமா? தேவனுக்கு கூடாத காரியம்பா. மார்க் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. அப்போது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. ஜெப ஆலய தலைவனாகிய யாவீர் ஒருத்தர் இருக்கிறார். யாவீர்னு ஒருத்தர் இருக்கிறார். 23 வாசிங்க. என் குமாரத்தி அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். யாவீர் வந்து ஜெப ஆலயத்தோட இருக்கிறாப்புல. அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா மரண அவஸ்தைக்குள்ளாக வீட்டில் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்பொழுது வந்து யாவீர் வந்து ஆண்டவர் தொட்டா அற்புதம் நடக்கிறதாமே, ஆண்டவர் தொட்டா சபை நடக்கிறாங்க, ஆண்டவர் கை வச்சு பிச்சாக்கவர் வந்து கண் பார்வையை எல்லாமே கேள்விப்பட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவரே அவர்கள் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று ஆண்டவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். 25 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு பெரும்பாலும் ஸ்திரீ வந்து வராங்க. இது விஷயம் நடக்கும்போது நடக்கும்போது அஸ்டர் வந்துறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 26 வாசிங்க. அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகி குணமடையாமல் அந்த ஸ்திரீ வந்து 12 வருஷமா வந்து ஒரு பெரும்பாலும் ஸ்திரீ, ஒரு சுகம் இல்லாம ஸ்திரீ வந்து அவங்க வந்து ஆண்டவருடைய விஷயத்தை கேட்டு ஆண்டவர் தனக்கு உண்டானவைகள் செலவழித்தும் சற்றாகி குணமடையாமல் வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரையாகிலும் தொட்டால் சுத்தமாகுவேன் என்று சொல்லி. அப்ப அந்த மகனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது இல்ல. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் சுகம் பெறும்பா. ஆண்டவர் ஜெபிச்சா இல்ல, ஆண்டவர் கை வச்சா இல்ல, ஆண்டவர் தொட்டா போதும்பா. அந்த ஆண்டவர் சொல்றாரு மத்தேயுல கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்பா. இங்க என்ன சொல்றாரு? வஸ்திரத்தை தொட்டா போதும் அசி நினைக்கிறாங்க. அப்ப இல்லைன்னா ஆண்டவர் வந்து நீங்க முழுக்க நம்பி ஆகணும் இல்ல. ஆண்டவர் முதலாவது நீங்க நம்பினாலே போதும். விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. காணப்படாத பெரிய காரியங்களை ஆண்டவர் காண செய்வது மாத்திரமல்ல, அது உறுதியோடு நம்புவதுதான் விசுவாசம். ஏனோ தான விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம கடந்து போக வரவே இல்லை. விசுவாசத்தை பற்றி நம்ம அனுபவம் தியானிக்கணும். விசுவாசத்தை பற்றி நம்ம நடைமுறை வாழ்க்கை நம்ம கொண்டு வரணும். ஜனத கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா. 28 ஓகேங்களா? 24 34 வாசிங்க. அதோட அவர் அவளை பார்த்து மகளே விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ
நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு என்றார். நீ பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் பண்ணை ரட்சித்தாரு. அவங்க வசனத்தை தொட்டாங்க. அந்த 12 மாதிரி பெண்பால் ஸ்திரீ வந்து சுகம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாங்க, ரட்சித்து நீ சமாதானத்திலே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பாத்தீங்கன்னா யாருக்கு கண்டிப்பா டென்ஷன் ஆமாங்கதா. என் பொண்ணு வீட்டுல இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க, மரண அவஸ்தை படுத்துக்கிறாங்க, வயல்ல இப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது வந்து யாவின் வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது. அது வாசிங்க 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுகிறேன் என்றார். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் யார் வீட்டுல இருந்து செய்தி வருது. அப்பா இங்கே வந்து நம்ம பொண்ணு இறந்துச்சுப்பா, நம்மளுடைய பொண்ணு நம்மகிட்ட போயிட்டாங்க, என்ன பண்ணலாம், நீ ஆண்டவர் பேச நீங்க ஏற்றி காமிச்சிருங்க என்று யாரும் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் அதை கேட்டு ஆண்டவர் வாக்கு சொல்றாரு. 36 பசங்க அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே அவர் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுமா. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி போதும். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசம் உள்ள வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா லாசரு இறந்துட்டாப்புல, 4 நாள் முடிஞ்சிச்சு, பெணமாக்காரன சொல்றாரு, லாசருவே எழுந்து வெளியே வா. அங்க ஒரு வார்த்தை. இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, அப்பா பொண்ணு மறிச்சு ஒரு செய்தி வருதுப்பா காதுக்கு. ஆனா இங்க ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு, பயப்படாத விசுவாசமா இரு. அதே மாதிரி குடும்பத்தில் காணப்படுகிற அநேக விஷயங்கள் போராட்டங்கள் வரலாம், திராணிக்கு மேல ஒரு சந்தேகங்கள் வரலாம், திராணிக்கு மேல முடியாத ஒரு பாரங்கள் வரலாம். எல்லா காரியங்களும் நம்ம எதிர்த்து போராடணும். ஆண்டவரே நம்மையே நம்பியிருக்க ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துக்கு அப்பா ஆண்டவரே நான் பயப்படாதபடிக்கு நீ எங்களோட கூட இருந்து இந்த விஷயத்தை நீங்க அப்பா டேக் கேர் பண்ணுங்க என்று ஜெபிக்கிறோம். எப்படி விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு யாருக்கிட்ட 38 வாசிங்க. ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியை மிகவும் அழுது புலம்பலை கண்டு ஆண்டவர் வந்து வீட்டுக்கு உள்ள வராரு. வந்தோடனே பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒப்பார வச்சுக்கின்னு நம்மளுடைய சங்க சொல்லுவோம், உள்ள வந்து ஒப்பார வச்சுக்கின்னு கத்திட்டு இருக்காங்க. வாசிங்க. உள்ளே பிரவேசித்து இந்த சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை நித்திரையாயிருக்கிறார். அங்க ஒரு செய்தி வந்துருச்சு, மரித்த பின்ன அங்க இன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பிள்ளை மரிக்கலப்பா, அவ தூங்கி கொண்டு இருக்கிறா, அவ படுத்து இருக்கிறா. எவ்வளவு பேர் விசுவாசம் ஆண்டவருக்கு. வாசிங்க, ஞாபகம் வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளையாரிடத்தில் பிரவேசித்து ஆண்டவர் வராரு. எல்லாமே சிரிக்கிறாங்க, ஆண்டவர் கிண்டல் பண்றாங்க, நிக்கல் அடிக்கிறாங்க. ஆண்டவர் வெளியே ஆரம்பிச்சிடறாரு. யாரையும் உள்ள கூப்பிட்டு கூட சிஷிகாங்க உள்ள கூப்பிட்டு என்ன சொல்றாரு, அழைத்துக் கொண்டு பிள்ளைங்க உள்ள போறாங்க. 40 வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலையில் தாவோமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்றேன் அர்த்தமா. உடனே ஆண்டவர் போறாரு, ஜெபிக்கிறார், சொல்றாரு, சிறு பெண்ணை எழுதுன்றாரு. சிறி வந்து எழுந்திருக்காங்க. 40 வாசிக்கிறோம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். பாத்தீங்களா, மரித்து கிடந்த யாருடைய மகள் ஆண்டவர் பிணமாயிருந்த மகள் எழுப்புறாரு. மரித்து போன லாசருவான உயிராக எழுப்புறாரு. இதெல்லாம் விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, விசுவாசம் உள்ள ஒரு இதெல்லாம் நம்ம ஒரு கதையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாத்துல நம்ம வாழ்க்கை நம்ம கொண்டு வரணும். ஆண்டவரே நான் விசுவாசமா இருக்கேன், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன வந்தாலும்ப்பா எது நடந்தாலும் ஆண்டவரே விசுவாசம் என்னை கிடைத்து விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பட்டுற பயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 1:3 வாசிக்கலாம்.
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அதாவது விசுவாசத்தை வைக்கக்கூடிய பரீட்சை எப்படி இருக்க வேண்டும் என்றால் டெஸ்ட் பரீட்சைனா எக்ஸாம். உங்களுக்கு பொறுமை நமக்கு உண்டு பண்ணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இருக்கிற எல்லா உபத்திரங்களும், ஆண்டவர் கொடுக்கிற எல்லா சந்தேகங்களும், இயேசுப்பா கொடுக்கிற எல்லா பாடுகளும், ஆண்டவரே கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம எப்படி கையாள வேண்டுமா? பொறுமையா இருந்து, நேர்த்தியாக இருந்து, நம்ம விசுவாசத்தை பலப்பட்டு, சத்தியத்தில் பலப்பட்டு, நம்ம அதுல பொறுமையா இருந்து நம்ம அதை ஜெயிக்கணும். சிறு பிள்ளைங்க வந்து எல்லாமே ஸ்கூல் எக்ஸாம் போறாங்க. பரீட்சை என்பது வந்து அதுக்காக சொல்றேன். ஸ்கூல் பிள்ளைங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் வரும். 3 முக்கியமான எக்ஸாம், ஓடிஏலி, ஆஃப் ஏலி அண்ட் 3 எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓடிஏலி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்ம் டெஸ்ட் வைப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏலி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி செகண்ட் இன்டர்ம் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. தேர்டு ஃபைனல் எக்ஸாம், இறுதி ஆண்டு ஆனுவல் எக்ஸாம் வைப்பாங்க, முன்னாடி எக்ஸாமு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர்ட் ப்ரிப்பரேஷன் வைப்பாங்க. இந்த எக்ஸாம்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு சின்ன எக்ஸாம் ஏன் வைக்கிறாங்கன்னா, வரப்போகிற அந்த முக்கியமான அந்த 3 பரீட்சைக்கு பிள்ளைகள் தன்னை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த எக்ஸாம் எப்படி எழுதுறாங்க, அது போல தான் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் எப்படி பிள்ளைகளுக்கு முக்கியமோ, அபிக்குரிய வாழ்க்கை விசுவாசமான பரீட்சை ரொம்பவே முக்கியம். நான் சொன்னல, விசுவாச பரீட்சையானது ரொம்பவே முக்கியம். விசுவாச சோதனை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் ஆண்டவரை அன்றைய ஜனங்களுக்கு ஒரு நாட்களில் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்படி ஆசீர்வதித்த ஆண்டவர் சில விஷயங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு சோதனை என்பது ஒவ்வொரு காலத்திலும் வரும் பொழுது அதை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரோமர் 5 வாசிங்க. அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. சோதிக்கப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, கெட்டான சூழ்நிலை வரும் பொழுது பொறுமையாக இருந்து, விசுவாசத்தை பலப்பட்டு, விசுவாசம் தரித்திருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து. இப்ப வந்து ஒரு புது காரணம் வந்து ஒரு கார் ஒன்று ஷோரூம் வருதுன்னா, அந்த கார் ஒன்று ஷோரூம் வரதுக்கு முன்னாடி சோதனை சாப்பிட்ட மையம் ஒன்று இருக்கு. அது ஒர்க் ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி. அது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அந்த சோதனை விடத்தில் வந்து டெஸ்ட் பார்ப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரப்பர் சவுண்ட் ஒன்று இருக்கும், அதை ஸ்ட்ரெயிட்டாக மாதிரி விடுவாங்க ரிமோட்டில். ஏன்னா அந்த காரோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அந்த காரோட வலிமை எவ்வளோ, அந்த கார் எந்த அளவுக்கு தாங்குன்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்பீடாக மோத விடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான். மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் அமைய முதலாவது ஆண்டு நம்மளை சோதனை பண்ணுவாரு. ஒரு காரியங்கள் நம்மளை புறமிட்டு பார்ப்பாரு. பொறுமையா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் முக்கியம் அது. ஏசா கூட தன் பொறுமை இழந்தது மாத்திரத்துல சேஷபுத்திர பார்க்க ஈசா கிட்ட இழந்தான், யாக்கோபு கிட்ட சாரி இழந்தாப்புல. பொறுமையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பொறுமையா இருப்பது ரொம்பவே முக்கியம். நாம் சோதிக்கப்படும் போது கூட பொன்னாக விளங்க வேண்டும். உன் பொறுமையை கூட ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். ஜெபிக்க எல்லா சிறையும் மாற்றவரும் வல்லமையுள்ளதாக இருக்கும். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு ஆண்டவர் அதிகமாக செய்வார். நிறைய சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் அவர் எண்ணி முடியாத அதிசயம் ஆண்டவர் செய்கிறார். அப்ப நம்ம இந்த வாக்குத்தத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவ்வளவு வாக்குத்தத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணும்போது பதில் கொடுப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவரே, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியா இருக்குது ஆண்டவரே, காணப்படாத நிச்சயமா இருக்குது ஆமே ஆண்டவரே, இவ்வளவு வாக்குக்கடங்காத ஆண்டவரே வசதிகளை கொடுக்குறீங்களே, நீ விசுவாசத்தில் அதையோட மகிமை காண்பாய். நீ நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். தாமை
தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும், தாமதிப்பதில்லை. எவ்வளவு ஆண்டு வார்த்தை வசனம் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம குடும்பங்கள்ல அநேக சந்திக்கப்படும். அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் எல்லாம் காரணம் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லா நேரங்களிலும் முடிவு பறிந்திருக்க வேண்டும். சோதனை காலங்கள்ல ஏதோ வருது நம்ம ஆண்டரை விட்டுட்டு போகாதபடிக்கு, அதுல சோதனை வரும்போது, பெரிய பிரச்சனை வரும்போது அதுல நம்ம சோர்ந்து போயிட்டு, நான் சொன்னல ஆண்டவர் வந்து பிரசங்கி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார், ஆண்டவர் ஆசிரியர் இருக்க மாட்டார். படம் பண்ணுவார், சோதிச்சு பார்ப்பாரு, உண்ணாங்க விளங்குறே பார்ப்பாரு. ஆண்டவர் ஆபிரகாம் எடுத்து பைபிள்ல வந்து விசுவாசம் தந்த யாரு? ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை வந்து எல்லா தேவையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, குடும்பங்கள், சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனாலும் அப்பேற்பட்ட ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சார், படுபட்டு பார்த்தார், பரிச்சயம் பண்ண பார்த்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அந்த சாப்டர் வாங்க வாசிங்க, தெரியும். ஆதியாகமம் 22 வாசிங்க, 22 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 22 5ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆபிரகாம் நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். இங்க ஆபிரகாம் வந்து மோரியா மலைக்கு மேல போறாங்க. போறதுக்கு முன்னாடி 2 வேலை ஆட்களை ஆண்டவர் இங்க இருப்பான்னு வச்சு போறாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு போறாரு. அது யாருமே நோட் பண்ணி என்னன்னு தெரியல. இங்க சொல்லுது பாருங்க, அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு இடத்துக்கு திரும்பி வருவோம். திரும்பி மரணம் மாத்த சொல்ல, திரும்பி வருவோம்னா நாமும் பிள்ளையும் வருவோம். அப்ப ஆபிரகாம் என்ன மோரியா மலையில மேல என்ன நடக்கும்னு தெரியல, என்ன விஷயம் நடக்கும்போது, என்ன சம்பவம் நடக்கும்போதுன்னு தெரியல. அங்க தன்னோட மகனை பலி கொடுக்கும் சம்பவம் தெரியாது. ஆனா விசுவாசமான வார்த்தையானவர் இங்க அறிக்கிறார். அது போல விசுவாசமான வார்த்தையை அறிக்கிடணும். ஆண்டவர் செய்வார்ப்பா, சோர்ந்து போகாத, விசுவாசமோட இரு, தைரியமா இரு, பயப்படாத. எல்லா காரியம் ஆண்டவரோடு கூட இருந்து செய்ய வல்லவராக இருக்கிறார். தானிக்கு மேல ஆண்டவர் சோதிக்க மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார், கைவிட மாட்டார். விசுவாசத்துல பலப்பட வேண்டும். விசுவாசத்துல விளைச்சலிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் நைக சாத்திரம் எப்படின்னா, ஆண்டவர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒரு சூழ்நிலை கொடுத்தா போதும், உடனே அபிவிசுவாசங்களாக போயிடுவாங்க. ஆண்டவர் கொஞ்சம் மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். சங்கீதம் சொல்லுது 4ஆம் அதிகாரத்துல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் கேட்டா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய சிறப்பை மாற்றான வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு டைம்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும், அதிகமாக விசுவாசிக்கணும். நான் ஏன் நம்ம சபையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து விசுவாசத்தை பேசியிருக்காங்க. மே 31ஆம் தேதி கிருஷ்ணா ஆண்டி வந்தாங்க, 1.5 ஹவர் பேசுனாங்க. விசுவாசமான வார்த்தைகளை எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தில் எப்படி பலப்பட வேண்டும் பேசினாங்க. போனவங்க 2வது ஆறாவது இல்லை, ஜோஷ்வாட்ட பேசினாரு, 3 விதமான வார்த்தைகளை பேசினாரு. தொடர்ந்து நான் பேசுறேன். எதுக்கு விசுவாசமுள்ள வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குதுன்னா, நம்ம விசுவாசத்துல பலப்பட வேண்டும். விசுவாசத்துல பலப்பட வேண்டும். விசுவாசத்தை அதை காட்டிலும் விளைச்சலிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. விசுவாசத்தை தேவன் உண்மை காண்பாய். எல்லா விஷயத்திலும் ஆண்டவரோட விசுவாசிக்கும் பொழுது, அவரே நம்பி அவரே சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுக்க மாத்திரமல்ல, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் ஒரு கேடையும் வாழ்க்கை வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். நம்முடைய எல்லா காரியங்களும் விசுவாசம் என்னும் கேடயத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? முட்டி போட்டு விளக்கியும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எனக்கு அப்பா ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே, ஒரு நாட்டில் விசுவாசத்தில் பலப்பட அப்பா. எல்லாம் முட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் முடிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம்.
இசபாம் ஸ்தோத்திரம் பேசுங்க. அப்பா ஆண்டவரே, அப்பா கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னவர் அப்பா ஆண்டவரே. அப்ப விசுவாசம் பலப்பட வேண்டும் ஆவியானவரே. அப்பா விசுவாசமானது நம்பப்படுது, உறுதியும் ஆண்டவரே காணப்படாத நம்ம நிச்சயமா இருக்குது ஆவியானவரே. எல்லா வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமா? அப்பா இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஆண்டவரே ஏனோ தோண வாழாதபடிக்கு ஆவியானவரே. அப்பா விசுவாசத்துல வார்த்தையா இருந்த ஆண்டவரே என் ஆவிக்குரிய காரியங்கள் அப்பா விசுவாசம் என கிடைத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே அதை நான் போராட முடியாத ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் என் குடும்பத்தில் உள்ள சமாதானம் இல்லப்பா. ஆனா நான் எதை விசுவாசிக்கணும்? குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும் ஆண்டவரே. என் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொன்னவரே அதை விசுவாசிக்கணும் ஆவியானவரே. அப்பா என் சரீரம் முழுவதும் வியாதி அப்பா. ஆனா ஒன்றும் உன் தழுவுகளான சுகமாக என்ன சொன்னீரே ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிற ஆவியானவரே. அப்பா என்ன சோதனை வந்தாலும் ஆவியானவரே அப்பா பொன்னாக விளங்க வேண்டும் ஆவியானவரே. சோதனையை சகிக்கிற மனுஷன் அப்பா பாக்கியமான சொன்னவர் அப்பா ஆண்டவரே. அப்பா என்ன சோதனை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே கத்திற்குள்ளாக வெளிச்சிருக்கும் போது ஆண்டவரே அப்பா அந்த சோதனை என்று ஒரு ஓட்டத்தில் ஆண்டவரே நான் ஜெயம் பெற வேண்டும் ஆவியானவரே. ஏதோ பேசிட்டு போக வரவில்லை ஆவியானவரே. சொல்லிருக்கலாமா ஆண்டவரே? அப்பா விசுவாசம் என்ன ஆண்டவரே அப்பா அந்த போர் ஆயுதத்துக்குள்ளான போக முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா என் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே ஆவியானவரே அப்பா எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களே அப்பா செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவரே. விசுவாசம் தரப்பட வேண்டும் அப்பா. என்னுடைய பிள்ளைகளை அப்பா சிறு வயதிலிருந்து விசுவாச வார்த்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் ஆவியானவரே. நாட்கள்ல விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி வளர்க்கும் போது நாட்கள் ஆபிரகாமை போல ஆண்டவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய தலைமுறை வாழ்க்கைக்கு அந்த விசுவாசம் என்னும் அந்த ஒரு கேடகம் அது பலப்படும். அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் ஏன் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் ஏன் பிழைப்பான். நல்ல ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்றோம் அப்பா. ஆஸ்வதிக்கப்பட்ட நாளை ஆண்டவரே இந்த கிருபை நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆஸ்வாதமாய் கொடுத்திரே நமக்கு நன்றி அப்பா. இருப்பது திருமணமாக இருப்பது சுத்த கிருபை ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை பார்த்த வண்ணமாக விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் அப்பா காணப்படாதவங்கப்பா நிச்சயமாக எனக்கு வாக்கு தெரியும் அப்பா ஆண்டவரே. அந்த விசுவாசம் என்ன அப்பா அந்த கிடைக்க வைத்துக் கொண்டு அப்பா ஆண்டவரே சொன்ன விசுவாசத்தை அப்பா விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை பற்றி தியானிக்க அதை பற்றி சிந்திக்க தொடர்ந்து ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே விசுவாசம் என்னும் ஆண்டவர் இந்த கேடகத்தை வைத்துக் கொண்டு ஆபிரகாம் போல ஆண்டவர் விசுவாசமாக இருந்து அப்பா என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா எது நடந்தாலும் ஆண்டவரே மக்காவிலே நினைச்சு நிற்க விசுவாசத்திலே அப்பா நினைச்சு நிற்க இந்த கிருபை முடியாது சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது பிரபலத்துக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல வார்த்தையை கொடுத்தா